நக்ஷத்ரா வைபவ மண்டபம், ஸ்னேக் லேன், ஃபெல்டம். 077 88 56 0001. Exclusive jewels from Western. Welcome back to Singing Sensation 2013. sponsored by Venison Spiceway Limited மற்றும் நட்சத்திரா வைபவ மண்டபம். சரி, அடுத்ததா எந்த அணியிலிருந்து யாரு நல்ல ஒரு பாடலை கலக்க போறாங்க, பாட்டு படிச்சுன்னு பாப்போமா? அம்மா சரி, ரெடியா? ஓகே. அடுத்ததா நம்ம கூப்பிட போற அணி எது? பூக்கள், அதாவது கார்த்திகை பூக்கள். கார்த்திகை பூக்கள் கூப்பிடுவோமா? கூப்பிடலாமே. கார்த்திகை பூக்கள் குரூப் வாரீங்களா ப்ளீஸ்? யார் இன்னைக்கு படிக்க போறீங்க? இன்னைக்கு கிரியும் அபினவ். நீங்க இன்னைக்கு என்ன பாட்டு படிக்கிறீங்கன்னா? காதல் வைத்து காதல் வைத்து காத்திருந்தேன். சேட். காதல் வைத்து யாருக்கோ காத்து கொண்டு இருக்கிறீங்களோ? அதெல்லாம் முடிந்து விட்டது. அதுவும் கவலையை தான் சொல்றேன். அதுவும் கவலை. நீங்க என்ன படிக்க போறீங்க? உயிரின் உயிரே. உயிரின் உயிரே. காக்க காக்கையில் வேறு வந்த பாட்டு தானே? தாண்டவம் படம். சுதப்பீட்டன். ஓகே சரி, பெஸ்ட் ஆஃப் லக். சொன்னீங்க அந்த கட்டத்தை தாண்டினீங்கண்டு. அதாவது முதல் காதல் உங்களுக்கு எத்தனை வயசுல வந்துச்சு? எனக்கு முதல் காதலும் கடைசி காதலும் ஒன்று தான். எனக்கு 24 வயதில் வந்தது. அதுக்கு முதல் யார் மேலேயும் காதலே வரலையா? இல்லை இல்லை, எனக்கு சங்கீதத்தில் தான் காதல் இருந்தது. அப்போ அந்த சங்கீத காதலை இன்றைக்கு காட்ட போறீங்க நீங்க. சரி, ஓகே. காதல் வைத்து காத்திருந்தேன், காற்றில் உந்தன் குரல் மட்டும் கேட்டிருந்தேன். சிரித்தாய் இசை அறிந்தேன், நடந்தாய் திசை அறிந்தேன். காதல் என்னும் கடலுக்குள் நான் விழுந்தேன், கரையினில் வந்த பின்பும் நான் மிதந்தேன். அசைந்தாய் அன்பே அசைந்தேன், அழகாய் ஐயோ தொலைந்தேன். காதல் வைத்து காத்திருந்தேன், காற்றில் உந்தன் குரல் மட்டும் கேட்டிருந்தேன். அசைந்தாய் அன்பே அசைந்தேன், அழகாய் ஐயோ தொலைந்தேன். தேவதை கேட்ட போதெல்லாம் நிஜம் என்று நினைக்கவில்லை. நேரில் உன்னையே பார்த்த பின்பு நான் நம்பிவிட்டேன், மறுக்கவில்லை. அதிகாலை விடுவதெல்லாம் உன்னை பார்க்கும் மயக்கத்தில் தான், அந்தி மாலை மறைவதெல்லாம் உன்னை பார்த்த கிறக்கத்தில் தான். காதல் வைத்து காத்திருந்தேன், காற்றில் உந்தன் குரல் மட்டும் கேட்டிருந்தேன். அசைந்தாய் அன்பே அசைந்தேன், அழகாய் அன்பே தொலைந்தேன்.
அசைந்து என்னென்ன நல்ல அருமையாக பாட்டு படிச்சீங்க. எனக்கு ஒரு பிடிச்ச பாடல் படிச்சிருக்கீங்க. நீங்கள் இப்படி ஃபீல் பண்ணி படிச்சீங்களா? அப்படியே உங்களோட மனைவி காதலியை நினைச்சுக்கொண்டு? நிச்சயமாக மனைவி நினைத்து தான் படித்தேன். மனைவி வந்து பார்த்தாங்கன்னா அப்படியே ஐயோ என் கணவர் வந்து எங்கே போனாலும் என்னைய விட்டு கொடுக்காம பாட்டு படிச்சிட்டாருன்னு சந்தோஷப்பட போகிறாங்க. நிச்சயமாக கொடுத்து வச்ச மனைவி. நிச்சயமாக. சரி, நடுவர்கள் சொல்லட்டும் எப்படி படிச்சீங்கன்னு சொல்லுங்க. நடுவர்களே எப்படி படிச்சாரு? நல்லா பாடினீங்க. நிறைய சங்கதிஸ் விட்டுட்டீங்க. அண்ட் அந்த பாட்டிலே ஒரு ஃப்ளோ இருக்கும். எல்லாத்துலையும் அந்த ஃப்ளோவில் லாஸ்டில் ஹையாக போகுமே ஒரு லைன், அதில் அந்த சங்கதியெல்லாம் மாற்றுறீங்க. அந்த ஃபீல் எல்லாமே கொஞ்சம் மிஸ்ஸிங். அதுதான் இந்த பாட்டுக்கு ரொம்ப முக்கியமானது. அண்ட் ஸோ நீங்கள் வந்து அந்த சங்கதி மாற்றுறதுனால நீங்கள் பாடுற அந்த வேர்ட்ஸ் லிரிக்ஸ் வர இடம் ஸ்லைட்டாக தப்புது. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். வாய்ஸ் நல்லாயிருக்கு, இது மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. தேங்க்யூ. எனக்கு உங்களோட குரல் டோன் நல்லா பிடிக்குது. ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் நல்லா யூஸ் பண்ணலாம். ஆனால் பாட்டு செலெக்ஷன் இன்றைக்கி ஐம் நாட் ஷூர் இது சரியான பாட்டு உங்களுக்கு குரலுக்கு. பட் ஐ திங்க் உங்களுக்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது. அதனால் இந்த வீக் நான் உங்களுக்கு 6 கொடுக்க போகிறேன். ஓகே, சாம் 6 தந்திருக்கிறாங்க உங்களுக்கு. சுஜாயா 5 கொடுத்துருக்குறாங்க. ஜாக்சன் வந்து 5 கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸ்கோர் எடுத்துட்டீங்க. ஓகே, ரொம்ப நன்றி. நன்றி. ஓகே, அடுத்ததா இந்த டீம்ல இருந்து வந்து இன்னொருத்தங்க பாட்டு படிக்க போறாங்க. அது என்ன பாடல்னு பார்க்கலாமா? கார்த்திகை பூக்கள். காதல்
amazing. I would give you 8 வேண்டாம் 10 out of 10 கொடுப்போம் 10 out of 10. நாங்கள் ஜட்ஜஸும் கேட்போம் என்ன நினைக்கணும் உங்களுக்கு என்ன வெக்கமாக பார்க்க நான் நம்ம நோட்டீஸ் பண்ணினா நீங்கள் படித்து கொண்டிருக்க கீழே பார்த்துட்டு இருந்தீங்கன்னு. Okay, she is very shy. Sam. Hi, Navina. Hi. Okay, first thing to say is a really difficult song you chose to sing. It's Thalam is difficult. It's a lot of range. Very low it goes in the verse, and it goes sometimes very high. So difficult song, and you tried your best. I think, honestly speaking, in some areas your shruti went a little bit, so we could hear that it wasn't quite on pitch, and I think that's something you need to really listen to and work on. But your tone of your voice is really, really nice. It's got a beautiful tone. I think in a few years' time, if you really practice hard, you could have an amazing voice. So that's my honest feedback. I don't know what the other judges think. எனக்கும் அதே தான். நல்லா பாடினீங்க, வாய்ஸ் நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. சில இடத்துல ஸ்ருதி போகுது, மேபி இந்த சங்கதிஸ் கொஞ்சம் கீழே போகிறதுனால அந்த சங்கதிஸ் அவ்வளோவா வரல. பட் அதர்வைஸ் நல்லா பாடினீங்க, கேட்குறதுக்கு நல்லா இருந்தது. தேங்க்யூ. Navina, for me, I really like your voice. நான் முந்தியே சொல்லியிருக்கேன், லைக் ஆடிஷன் ஸ்டேஜ்லேருந்து இந்த ஸ்டேஜ் வரைக்கும் I like your voice a lot. இந்த பாட்டில் வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். சாம் சொன்ன மாதிரி லைக் டிஃப்ரெண்ட் பிச்சஸ், டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ், தாளம் கூட வேறு மாதிரி இருக்கும். அதெல்லாம் இந்த வயசில் நீங்கள் பாடுறேன்டா இட்ஸ் வெரி இட்ஸ் a gift. So clap to you for that. Well done. எஸ், சுஜா மேடம் சொன்ன மாதிரி உங்களுக்கு சில இடங்களில் பிச்சிங்ஸ் கொண்டு போயிட்டு இப்போ இந்த கடைசி அந்த அசைவுகள் கூட இந்த வாட்டி பார்த்துருக்கலாம். Other than that, I think you're very nice. Like, vocal is very nice. I love it. Thank you. Okay. So, how much would you give Sam? This week, I'm going to give you a 6. Thank you. Madam? I will also give you a 6. Other way around. Thank you. I'm going to give you a 7. Thank you. Thank you. சரி, அடுத்த அணி யாருன்னு சொல்கிறீங்களா நீங்கள்? கரை பாடும் நட்சத்திராஸ். How are you? Very fine. English. ஸோ இன்றைக்கி இந்த குரூப்பில் யார் படிக்கணும்? அவே 2 பேர் தான். நீங்கள் சப்போர்ட் நம்மள 5 பேர், 2 ஆட்கள் மிஸ்ஸிங். அங்கே சரி, அவள் 2 பேருக்கு சமம். அவ்வளோத்துக்கும் ராகமா என்னோட பாட்டு படித்து கலக்குறீங்க எங்கள் ஜட்ஜஸுக்கு முன்னுக்கு லாஸ்ட் டைம் பேக் ஸ்டேஜில். அது அவங்க படித்தாங்க ஒரு பாடல் காற்று வருகுதுன்னு சொன்னாங்க இல்லையா? எனக்கு முதல் படித்து காட்டினவா என்ன குழுவாளி இல்லே, எனக்கு அது பாடம் இல்லை, முத்தம் வந்தல்லோ. ஓகே, முதல் யார் படிக்கிறது இல்லை? நீங்கள் தான் முதல்லாம் பாரு. சரி, ஓகே, குட் லக் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோமா? குட் லக். பெய்திடும் மாமழை, நெருப்புள் மூழ்கிடும்
ஏதோ ஒன்று என்னை நோனே மர்மம் சேர்த்த கள்ளத்தனம் ஏதுமில்லை புன்னகையோ போகவில்லை நின்ற இடமெல்லாம் விலையேறி போகாதோ நீ செல்லும் வழியெல்லாம் வழி கட்டியாகாதோ என்னோடு வா வீடு வரை என் வீட்டை பார் என்னை பிடிக்கும் இவை யாரோ யாரோ தெரியாத இவை பின்னால் நெஞ்சு போகாது இது பொய்யோ மெய்யோ தெரியாத இவை பின்னால் நெஞ்சு போகாதே போகாதே நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை இருப்புள் மூழ்கிடும் தாமரை சட்டென்று மாறுது வானிலை பெண்ணே உன்னே பிழை இல்லாமல் நீந்திடும் நேரலை நெஞ்சுக்குள் நீந்திடும் தாரகை உன் வண்ணம் சூடிய காரிகை பெண்ணே நீ காஞ்சனை ஓ சாந்தி சாந்தி ஓ சாந்தி என் உயிரை உயிரை நீ ஏந்தி ஏன் சென்றாய் சென்றாய் என்னை தாண்டி இனி நீதான் எந்த நந்தாதி உங்கள்ட்ட ஒரு கேள்வி செய்வீங்களா? எல்லாருக்கும் முன்னுக்கு செய்யணும், ஆனா செய்வீங்கன்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் அதெல்லாம் கேட்குறேன். என்னன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் சொல்றேன். இப்போ படிச்சீங்க இல்லையா, நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை, அது அப்படியே ஒரு நடன இதோட அசைவோட எப்படி செய்து காட்டுவீங்க? நடன லைக் இப்போ நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலைன்னு செய்வாங்க இல்லையா, அது நீங்க உங்களோட ஸ்டைல் எப்படி செய்வீங்கன்னு கேட்குறோம். ஒரு 2 வரை. I thought I was in a singing competition. இல்ல ஐ நோ அது ஃபீல் லைக் எப்படி செய்து காட்டுவீங்க அப்படி, அதுதான் நான் கேட்டேன். நெஞ்சுக்குள் பெய்யும் மாமலை அப்படி நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை வாங்க வாங்க சரி ஓகே, நடுவர்கிட்ட கேட்கலாம் நீங்க எப்படி படிச்சீங்கன்னு. சாம் சொல்லுங்க. நல்லா பாடினீங்க. ஐ திங்க் சில இடத்துல ஸ்ருதி கொஞ்சம் போயிட்டுது. ஸ்டார்டில் இருந்து கொஞ்சம் நர்வஸாக இருந்தீங்க, பட் ஆஸ் த பீஸ் went on நல்ல கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்க. ஐ லைக் யூர் டர்ன் ஆஃப் யுவர் வாய்ஸ். அது when you first auditioned அந்த முதல் பாட்டு என்ன மூங்கில் தோட்டமா பாட்டு, அதில் ஐ திங்க் that was a little bit better, that one, than this performance. Anna, there's a lot of potential for you to work on. And the Shruti Dan, just listen out for it at the beginning because it's so key for the part. Yeah? Thank you. But well done. Thank you. சுஜா, நீங்க சொல்லுங்க. நானும் அதே தான், கொஞ்சம் இடத்துல ஸ்ருதி போனது, சில சங்கதிஸ் அவ்வளோ கிளியராக தெரியல. ஐ திங்க் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட்லிப்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஆட் பண்ணியிருக்கீங்க. Maybe, I don't know if it suited the song. Okay. Apart from that, voice is nice feel. Thank you. So, good job. Thank you. Rizzy, to me, I mean, your voice, I like your voice. It's like a nice warmth in the voice. The husky voice is very pleasing to the ear. And காது கேட்கக்குள்ள வந்து ரொம்ப நல்ல அற்புதமா இருக்கு. It's very nice. A song, I think your voice suits a song like நெஞ்சுக்குள் பெய்திடும், on the smoothness, the softness. It goes with voice. But I think like that judges சொன்ன மாதிரி like சில சங்கதிஸ் I think you could avoid it. You could have kept it like அந்த ஸ்மூத்னஸோடய நீங்கள் விட்டுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். And we felt the same. So otherwise I think on the whole your song was really nice. Thank you. Thank you so much. Thank you so much. That's so good. ஸ்கோரை கேப்பம் சொல்லுங்க. எத்தனை கொடுக்குறீங்க? From me, 7 from me. சாம் கொடுத்திருக்க Thank you. 7, சுஜா 7 from கொடுத்திருக்காங்க me. 7. Thank For you. me as well, number 7. Thank you. ஓகே, முன்வீட்டிலிருந்து 777 வாங்கியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். Thank you. நன்றி. நன்றி. ஓகே, அடுத்ததா வந்து இந்த அணியில வந்து இன்னொருத்தங்க பாட இருக்காங்க. அவங்க என்ன பாடல் படிக்க போறாங்கன்னு எல்லாரும் பார்த்து ரசிக்கலாம். ஆலங்குயில் கூவும் ரயில் ஆரிரரோ ஏலேலேலோ யாவும் இசையாகும் கண்ணா. ஆலங்குயில் கூவும் ரயில் ஆரிரரோ ஏலேலேலோ யாவும் இசையாகும் கண்ணா. ஆலாப
அற்புதம் அற்புதம் அற்புதம். ஓகே ஜட்ஜஸ், வாட் டு யூ திங்க்? நீங்கள் சரியான ஒரு கஷ்டமான ஒரு பாட்டு சூஸ் பண்ணீங்க பாடுறதுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு. பட் நல்லா செஞ்சீங்க. சில இடத்துல the timing was a little bit out and you've got to listen to the pitch, but it's a really hard song to sing, and I think you did a good job to begin with. Thank to start you. with. Jackson, what score would you give her today? Today, I'm going to give 8 today. Thank you. Really good. Okay, 7. 7. Thank you. Okay, any madam? I also give you a 7. Thank you so much. 7 final 8 அப்ப 22 தானே? மேட்ச்ல கொஞ்சம் வீக்கா தான். பட் வெல் டன். Thank you. Good luck for the next round. நட்சத்திர வைபவ மண்டபம், ஸ்னேக் லேன், ஃபெல்தம். 077 88 56 00 01. Exclusive jewels from Western.